பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? குடும்ப ஜெபம் தினமும் செய்கிறீங்களா? எல்லா நாளும் செய்கிறீங்களா? குடும்ப ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. தினமும் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் சேனைக்குள்ளே பாய்ந்து போகலாம், மதிலையும் தாண்டலாம். ஜெயம் கொடுக்கிற இயேசு நம்மோடு இருக்கும்போது, உங்கள் குடும்பத்தோடு இயேசு இருக்கிறார்ல, அவர் தானே உங்களை நடத்துகிறார். பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க. யுத்தத்துக்கு ஆட்கள் வரலாம், ஆனால் ஜெயிக்க போகிறது நீங்கள் தான். அதனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. சரி, இன்றைக்கி வேதத்திலிருந்து வசனத்தை தியானித்து அப்புறம் நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம், அதில் 4வது வசனத்திலிருந்து சில 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். 183வது பக்கம், என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். அதை வாசிக்கலாம், கவனிங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வருது. இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. பாளையத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வர்றார்ல, அப்போ இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது? இவங்க விதைக்க முடியாது, நீர் பாய்ச்ச முடியாது, அறுக்க முடியாது. அது வனாந்தரமான இடம். அங்கே அதுவும் 30 லட்சம் மக்களுக்கு மேலே எந்த தோட்டம் துறவும் தாங்காது. அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் செய்கிறார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருள பண்ணுகிறார். அந்த மக்கள் சாப்பிடுவதற்கு மன்னா என்கிற ஒன்றை தருகிறார். அது தேவதூதருடைய அப்பம் என்று சொல்லப்படுகிறார். பரலோகத்தில் தேவதூதர்கள் சாப்பிடுவதற்கான ஒரு ஆகாரம். அதை மனிதர்களுக்கு தேவன் தருகிறார். இவங்க மட்டும்தான் அந்த மன்னாவை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அதில் விதவிதமான பலகாரங்களை செய்ய முடியும், விதவிதமாக அதை சமைச்சு சாப்பிட முடியும். ஒரே மாதிரி இருக்காது. அவங்க விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம். அதை சாப்பிட்டு கொண்டு வர்றாங்களா? இப்போ இவங்களுக்குள்ள என்ன வருது? நாம் எகிப்தில் இருந்தோம்ல, அங்கே அடிமையாக தான் இருந்தாங்க. அங்கே ஆளூட்டிகள் நிமித்தம் கூக்குரலிட்டு ஆண்டவரை விடுதலையாக்குனாங்க. இப்போ எகிப்தை நினச்சி, அங்கே பாருங்கள், நமக்கு எகிப்தில் கரையம் இல்லாமல் மச்சம் மீன் கிடச்சிது, வெள்ளரிக்காய் கிடச்சிது, கொம்மட்டிக்காய் கிடச்சிது, வெங்காயம் கிடச்சிது, வெள்ளைப்பூண்டு கிடச்சிதுன்னு அங்கே சாப்பிட்டதை நினச்சி, இங்கே நமக்கு மண்ணா மட்டும்தான் இருக்குது, நமக்கு யார் இறைச்சி தருவா அப்படின்னு அழுகிறாங்க. பாருங்கள், முறுமுறுக்கிறாங்க. இது மாதிரி செய்யும்போது 10வது வசனத்தில், அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. பார்த்தீங்களா, இந்த ஜனங்கள் இப்போது இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்க தேவன் கரிசனை உள்ளவராய் மன்னாவை கொடுக்கிறார். இவங்களுக்கு இறைச்சி வேணும்னா, ஆண்டவரே நாங்கள் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம், கொஞ்சம் இறைச்சியும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் தருவாரா? தரமாட்டாரா? தருவார்ல. இப்போ உங்கள் வீட்டிலையே தினம் காலையில் நீங்கள் இட்லியே பண்ணிக்கிட்டு இருந்தால் பிள்ளைங்க என்னம்மா தினம் இட்லியா அப்படின்னு சொன்னால், ஓகே நான் கோதுமை தோசை செஞ்சு தரேன், அல்லது கொஞ்சம் ஒரு நூடுல்ஸ் பண்ணி தரேன், செய்வாங்க. நீங்கள் தினம் இட்லியா இது வேண்டாம் அழுதுகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அம்மாவுக்கெல்லாம் வருத்தம் வந்துடும், கோவம் வந்துடும். இந்த பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக தானே இருக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுதுங்களே நீ. அதே மாதிரி ஆண்டவர் பிள்ளைகளைப் போல நேசித்து வழி நடத்திக்கிட்டு வந்தால், அதுக்குள்ளே இஸ்ரவேலர் மட்டும் இல்லை, நிறைய சில அந்நிய ஜாதிகள் இருந்திருக்கிறாங்க. ஆக எகிப்தில் இஸ்ரவேலர் மட்டும் அடிமையாக இல்லை,
எகிப்தியர் அல்லாத மற்றவங்களையும் அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருந்துருக்கிறாங்க. இவங்க விடுதலை பெற்று வரும்போது அவங்களுக்கு கூட வந்துட்டாங்க. நம்மளும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டோன்னு. இப்போ அவங்களுக்கு கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், உடன்படிக்கைலாம் தெரியாது, கிடையாது. ஆபிரகாமை தெரியாது, ஆபிரகாமின் தேவனை தெரியாது. ருசியாக சாப்பிடணும், அதை இதை சாப்பிடணும்னு எண்ணம் உள்ளவங்க. அவங்க கூட இவங்களையும் சேர்ந்து கொண்டாங்க. அழுகிறாங்க, கூடார வாசல்னு அழுகிறாங்க. நீ கற்பனை பண்ணி பாருங்க, லட்சக்கணக்கான பேர் கூடார வாசல்னு ஓன்னு அழுதாங்கன்னா, அழுகை சத்தம் வந்து எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இல்லை, ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, என்னடா இந்த ஜனங்கள் அப்படின்னு. கடல் பிளக்குன்னு இவங்க கேட்கவே இல்லை. கடல் ஆண்டவர் பிளந்து வழி நடத்துகிறார். மாறாவில் தண்ணி கசப்பாக இருக்குது, கசப்பாக இருக்குதுன்னு கலங்கும்போது தேவன் மதுரமாய் மாற்றுகிறார். அப்புறம் ஏலிமுக்கு கொண்டு வந்து நீரூற்றண்டை பாளை மரங்க வச்சு செழிப்பாக இருக்க செய்கிறார். கர்த்தர் பார்த்து பார்த்து எல்லாமே செஞ்சால் இவங்களுக்கு எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்டாங்களோ, இப்போ அங்கே பரவாயில்லையே, நம்ம எகிப்தில் இருந்திருக்கலாமே, மச்செல்லாம் கிடைக்கும், கொம்மட்டிக்காய் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். வெள்ளரிக்காய் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க, பூண்டு கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது அங்கே பழைய காரியத்தை நினைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா அப்படின்னு சிலர் பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் பேசக்கூடாது. ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் அழிஞ்சு போயிருப்போம், அவ்வளோதான். அதோடைய கிருபை நம்ம இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வழி நடத்துகிறார். உங்களுக்கு என்ன தேவை தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் தண்ணீர் கொடுத்தாரு, மன்னா கொடுத்தாரு, உங்களுக்கு மேகஸ்தம்பம், பகலில் வெயில் தாங்காதுன்னு மேகத்தை வச்சு சூரியனை மறைச்சி நிழலில் நடத்துகிறார். ராத்திரியானால் அக்னி ஸ்தம்பம், குளிர்னால் பாதிக்கப்படக்கூடாது, வெளிச்சம் கிடைக்குன்னு இவ்வளோ பார்த்து 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 ஆண்டவர் செய்கிறாரு. உங்களுக்கு இறைச்சி வேணும் ஆண்டவரே, நாங்கள் இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் ஆகுது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் செய்ய மாட்டாரா? அதுக்கு இப்படி அழுவீங்களா? கூடார வாசலுன்னு அழுவீங்களா? யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய தப்பை செய்கிறாங்க, ஆண்டவர் கோபப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நம்ம கூட சில சமயத்தில் ஆண்டவர் கோபப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்ளுகிறோம், பேசுகிறோம். ஜெபமணி என்னதை கண்டோம்? ஆண்டவர் அவங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறார், இவங்களை இப்படி ஆசீர்வதிக்கிறார், நமக்கு மட்டும் இப்படி தானே இருக்குது, என்ன ஆசீர்வாதத்தை கண்டோம்? ஆண்டவரை முறுமுறுப்பது, குறை சொல்லுவது. நாம் இந்த மாதிரி ஆண்டவரை பின்பற்றி தான் இந்த கஷ்டம், இல்லாட்டா நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், இப்போ நீதியாக நேர்மையாக ஆண்டவருக்கு பயந்து நடக்குன்னு சொல்லி சொல்லி நம்ம இப்படி வந்துட்டோம். இது மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி பேசுகிறீங்களா உங்கள் வீட்டில்? இந்த மாதிரி நடந்து கொள்கிறீங்களா? அப்போ அது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, வருத்தப்படுத்துகிற ஒரு விஷயம். அது மாத்திரம் கோபப்படுத்தி விடும். நான் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மக்களுக்கு பாருங்களேன், நன்றி இல்லை. அப்போது நன்றி இல்லாதனால தான் ஆண்டவர் செய்ததை நினச்சி துதிக்க ஆரம்பித்தாலே சந்தோஷம் வந்துடும். ஆண்டவர் கடலை பிளந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே ஸ்தோத்திரம். பார்வோடைய சேனைக்கு பயந்து கொண்டு வந்த மறுபடியும் அடிமையாக்கிடுவான்னு அவனை கவிழ்த்து போட்டிங்களே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றி கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். ஏலிமில் கொண்டு வந்து செழிப்பான நாட்களை காண செய்தீங்களே ஸ்தோத்திரம். போய் கொடுத்தீங்க, கண்மலிருந்து நீரூற்றை, அதாவது ஆறை நீர் புறப்பட பண்ணினீங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான தேவன். எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றித்தாங்கன்னு செய்கிற போகிறார். அதை விட்டுட்டு முறுமுறுக்கிறது, அழுகிறது, நாங்கள் அங்கே இருந்து அப்படி இருந்திருப்போம் அப்படின்னு நினைப்பது தேவனை கோபப்படுத்தி விட்டார். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம உலக மக்களை போல பேசக்கூடாது, நடக்கக்கூடாது. எப்பவும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, போதுமென்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆண்டவர் தந்திருக்கிறார்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மற்றவங்க மாதிரி பிரியாணியும் அதுவும் இதுவும் சாப்பிட்ற மாதிரி கஞ்சி குடிக்கிறதுக்கு தந்திருக்கிறார்ல, அதுக்காக இது கூட இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவருக்கு முதல்ல நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரை எண்ணி. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி, அவங்க வீட்டில் இந்த கார் இருக்குது, அவங்க வீட்டில் இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவங்க வீட்டில் இந்த மாதிரி பெரிய டிவி இருக்குது, அவங்க வீட்டில் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படி நம்ம என்ன பேசக்கூடாது. அவங்க அப்பா பாருங்கள், அவருக்கு எவ்வளோ பெரிய ஃபாரின் பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்காரு, நீங்களும் இருக்கீங்களே,
சும்மா ஜெபம் ஜெபன்னு பண்ணிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது, அப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது நமக்கு தேவன் என்ன தந்திருக்கிறாரோ திருப்தியாக இருக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், நன்றி சொல்லணும். அப்படி இருக்கணுமே இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து அது மாதிரி இல்லையே, இது மாதிரி இல்லையே, அங்கே இருந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், எகிப்துக்கு திரும்பிட்டாங்கல்ல, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பாவம். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு என்ன நான் அப்படி நினச்சது பேசினது கூட பாவம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவங்க ஆண்டவரை துக்கப்படுத்திட்டாங்க பாருங்கள், வந்து அழுது ஒரு மாம்சத்துக்காக ஒரு இறைச்சி வேணுன்றதுக்காக அவர் தரமாட்டாரா? கேட்டால் தரப்போகிறார். அதுக்கு பதிலாக உட்காந்து அழுது குறை சொல்லிக்கிட்டே இருக்கதா? யார் நமக்கு தருவா? ஏன் இதுவரைக்கும் யார் கொண்டு தந்தா? செங்கடலை பிளந்தது யார்? மன்னாவை கொடுத்தது யார்? தண்ணியை கொடுத்தது யார்? கர்த்தர் தானே. யார் தருவா நமக்கு சொல்கிறாங்க பாருங்கள். யார் நமக்கு தருவா? என்ன மாதிரி இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யாருன்றாங்க. இதுவரைக்கும் சாப்பாடு கொடுத்தது யார்? கர்த்தர் தானே. அந்த நன்றி கூட இல்லையே. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தயவுசெய்து ஆண்டவரே, எல்லா நன்மைகள் சாப்பிட எங்களுக்கு உணவு தந்திருக்கிறீங்க, நன்றி. உடுக்க உடை தந்திருக்கிறீங்க, நன்றி. இருக்க ஒரு இடம் தந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வீட்டில் சைக்கிள் கூட இல்லை, எனக்கு ஒரு பைக்கு தந்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லணுமே இல்லாமல் முறுமுறுக்கிறவங்களாம் நம்ம இருக்கக்கூடாது. சரியா? அப்போது ஆண்டவர் நம்ம மேலே சந்தோஷமாக கேட்காமலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்து ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய கிறிஸ்தவனுடைய குடும்பங்களில் வாழ்க்கையில் இந்த முறுமுறுப்பு இருக்குது. அது இல்லை, இது இல்லை, எனக்கு இல்லை, அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி சிந்தை கிறிஸ்தவங்களை விட்டு மாறணும். ஆண்டவர் தந்திருக்கிறதுல திருப்தியாக சந்தோஷமாக இருக்க பழகணும். நம்முடைய இருதயத்தில் கூட எகிப்துக்கு திரும்பக்கூடாது. உலக மக்களைப் போல பேசுறது நடக்கிறது செய்யக்கூடாது. எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை கொடுங்க. இந்த உலக காரியத்தை குறித்து சிந்திக்காதபடி ஆவிக்குரிய காரியத்தை யோசிக்க கிருபை கொடுங்க. ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். சரியா? உங்கள் காரியமாகவும் ஜெபிக்கிறதற்கு ஜெப குறிப்புகளை வைத்து கொள்ளுங்க. கருத்தாக நம்ம ஜெபிக்கலாம். முழங்கால் படியிடுங்க. நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருந்தால் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்கள் இது மாதிரி முறுமுறுப்பு செய்துட்டோம், எங்களை மன்னிங்க. என் பிள்ளைகள் முறுமுறுத்துட்டாங்க, ஆண்டவர் என்ன தந்துட்டார்னு எல்லாம் கேட்டுட்டாங்க, உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டாங்க, மன்னிச்சிருங்க. ஜெவமணி என்னத்தை கண்ட இப்படி தானே இருக்கிறோம், விரக்தியாக அவங்க துக்கப்படுற மாதிரி பேசிட்டோம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அதெல்லாம் நாங்கள் பேசாமல் உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தாமல் இருக்க கிருபை தாங்க. எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க. எங்களுடைய ஆத்மாவை ரட்சித்து உங்களுடைய பிள்ளையாக்கினீங்களே. பரலோக பாக்கியத்தை கொடுத்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களப்பா. எவ்வளோ பெரிய பாக்கியம். எங்களுடைய ஜீவனை பாதுகாத்தீங்க. எங்களுக்கு உணவு தர்றீங்க, உடுக்க உடை தர்றீங்க, இருக்க இடம் தந்திருக்கிறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க. நன்றி 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 அப்பா. மனதார உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் குடும்பத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முறுமுறுத்த பாவத்தை மன்னியும், குறை சொன்ன பாவத்தை மன்னியும், திருப்தி இல்லாமல் நடந்து கொண்ட பாவ காரியங்களை எங்களுக்கு மன்னியும். போதுமென்கிற மனம் இல்லாதபடிக்கு மற்றவங்கள்ட்ட இருக்கிறத பார்த்து எங்களுக்கு இல்லையே என்று பேசின காரியங்களை எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இந்த ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். முறுமுறுப்பு இல்லாமல், மற்றவங்களைப் போல இல்லையேன்னு சிந்தை இல்லாமல், போதுமென்கிற மனதுடனே வாழுகிற சிந்தை எல்லாருக்குள்ள உண்டாகட்டும். ஆவிக்குரிய சிந்தை உண்டாகட்டும். உலக காரியத்தை நினைத்து தேடி பேசாதபடி ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிருபை தாரும். கர்த்தரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் ஆண்டவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று அறிந்து உண்மையிலே வேர்கொண்டவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிச்சிருங்க. எங்கள் வீடு எப்பவும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற வீடாக இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உங்களை சந்தோஷப்படுத்தணும். உங்களை வருத்தப்படுத்த கோபப்படுத்துகிற காரியத்தை நாங்கள் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் சபையில் அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் வரட்டும். யாரை கொண்டும் நீங்கள் துக்கப்பட்டு விடக்கூடாது, கோபப்பட்டு விடக்கூடாது.
எங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்க, ஆவியை ஊற்றுங்க, ஒரு மறுரூபமாக்குகிற அனுபவத்தை எங்கள் சபையில் எல்லாருக்கும் கொடுங்க. ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாகட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எங்கள் மெய்ப்பர் அக்னி ஜுவாலையாய் வல்லமையாய் பயன்படுத்துங்க. எங்கள் சபையில் நடக்கிற ஊழியங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. நாங்கள் அன்பினால் நிறைந்திருக்கணும், ஐக்கியத்தில் நிறைந்திருக்கணும், கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கிராமத்தை ரட்சிக்கணும், எங்கள் பட்டணத்தை ரட்சிக்கணும், எங்கள் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆவியானவர் ஊற்றப்பட்டு எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலை அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு விடுதலை, சமாதான, சந்தோஷம் எல்லாருக்குள்ள உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேசத்தில் அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க சுயநலமில்லாதபடிக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி நேசித்து செயல்பட கிருபை தாரும். எங்கள் தேசத்தில் உபத்திரவப்படுத்தப்படுகிற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, சொந்த விடாதபடி காத்து கொள்ளுங்க. ஜெயிலில் இருக்கிறவங்க, லாக்கப்பில் இருக்கிற மிஷினரிகள், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க தைரியமடைய கிருபை தாரும். விசுவாசத்தில் தளர்ந்து விடாதபடி காத்து கொள்ளும். அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். அநீதியாய் அவர்கள் மீது குத்த சாட்டுகிறவர்களை மன்னியும், அவர்களுக்குமே வெளிப்படுத்தும். அவர்களும் ரட்சிக்கப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவர் எங்கள் தேசத்தில் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் மாபெரும் எழுப்புதலை காணப்போகிறோம். உமக்கு நன்றி. இப்பொழுதும் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். இந்த விண்ணப்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். இந்த காரியத்தில் அற்புதம் செய். இந்த வாரத்தில் இந்த காரியத்தில் அற்புதம் நடக்கணும். இந்த தேவை சந்திக்கப்படணும், குறைவு நிறைவாக்கப்படணும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து காத்து கொள்ளும், ஆசீர்வதியும். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.